வெல்கம் டு அரேஞ்ச் ஸ்வீட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கேமிங் வேர்ல்ட கலக்கிட்டு இருக்க ஏன் இன்டர்நெட் ஃபுல்லா ட்ரெண்டா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் GTA 6. ராக்ஸ்டார் கேம்ஸ் ஃபைனலா ஒரு பெரிய அப்டேட் விட்டுருக்காங்க. பல வருஷம் வெயிட்டிங்க்கு அப்புறம் இது ஒரு முறையான அப்டேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, GTA 6ஓட ரிலீஸ் டேட்டு, ரேட்டு, ப்ரீ ஆர்டரு இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ரிலீஸ் டேட்டு. GTA 6 நவம்பர் 19, 2026 உலகமெங்கிலும் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபீஷியலா ராக்ஸ்டார் கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம், இன்னையிலேருந்து ஜூன் 25லேருந்து நீங்க அதை ப்ரீ ஆர்டர் செஞ்சுக்கலாம். ப்ரீ ஆர்டர் செய்யற எல்லாருமே நவம்பர் 12லேருந்து கேமை ப்ரீலோட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ரேட்டு. இதோட ஸ்டாண்டர்ட் எடிஷன் 5999 ரூபா, அதாவது 6000 ரூபா. தென் இதோட அல்டிமேட் எடிஷன் அப்படிங்கிறது 7499 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷாக்கான விஷயம் தான். கேமிங்ல இது கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் தான். ஆனால் GTA 6ஓட ரசிகர்கள் இதை வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பிசி கேமர்ஸுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். கேம் ரிலீஸ் ஆகும்போது பிளே ஸ்டேஷன் 5லையும் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ்லையும் மட்டும்தான் விளையாட முடியும். பிசி கேமர்ஸுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு இன்னும் வரல. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் கடையில் போய் ஒரு பிசிக்கல் பாக்ஸ் வாங்கினா கூட இந்த கேமை சிடி வழியாக விளையாட முடியாது. அதுக்குள்ள ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வச்சு கேமை டவுன்லோட் பண்ணி தான் விளையாட முடியும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ப்ரீ ஆர்டர் கொடுத்து 6000 ரூபா கொடுத்து கேமை வாங்கி வச்சுப்பீங்களா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான உலகத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரேஞ்ச் ஸ்வீட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.